திருநீறு என்பது அன்னை மகாலட்சுமியின் வடிவம். மிகுதியான செல்வத்தை தரக்கூடியது. பஞ்சாட்சரமும் திருநீரும் பெரும் பாக்கியம். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பன்றிமலை சுவாமிகளை காண ஒரு சகோதரி வருகிறார், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. அம்மா வச்சுக்கோமா இந்த அருளை என்று திருநீற்று பிரசாதத்தை தருகிறார். அந்த அம்மாவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கணவருக்கு இதில் ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது. என்ன, நாம் சொந்தமாக ஒரு பெரிய வண்டி வாகனமாக வாங்கிட்டோம், ஏதோ சராசரி நிலையில் வாழ்க்கை போயிட்டுருக்கேன்னு அவருக்கு ஒரு வருத்தம். எனினும் இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அருளை வாங்கி வந்துள்ளேன், இந்த அருள் பொருளை தரும் என்கிறார். அவருக்கு இது ஒரு நகைப்புடன் பார்க்கிறார். மீண்டும் ஒரு நாள் அந்த அம்மா முருகனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்கே பன்றிமலை சுவாமிகளையும் முருகனையும் தியானம் செய்துவிட்டு வருகிறார்கள் திருநீற்று பிரசாதத்தோட. அவர் கணவர் கேட்கிறார், என்ன இன்னைக்கு அருளை வாங்கிட்டு வந்துட்டியா? அந்த அம்மா மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு. ஆமாம், அருளை வாங்கி வந்துள்ளேன், இனி வாழ்க்கை கற்கண்டாக இனிப்பாக மாறும் என்று சொல்லிவிட்டு பன்றிமலை சுவாமிகளை நினைத்துவிட்டு இப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க சேலை முந்தானி எல்லாம் கல்கண்டாக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது. இனிப்பை கணவருக்கும் தந்து தானும் சாப்பிடுகிறார்கள். அப்புறம் சொல்லணுமா, வாழ்க்கையே இனிப்பாக மாறிடுது. கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையும் தான்.